வெல்கம் டு கான்செப்ட் லேப். இன்றைக்கி பார்க்க போகிறது மியாசிஸ், டிஸ்கவர்ட் பை ஃபார்மர் இன் 1905. It take place in reproductive cell during the formation of gametes. இந்த மியாசிஸ் எங்கே நடக்கும்னா ரீப்ரொடக்டிவ் செல்லில் கேமெட் ஃபார்மேஷனில் நடக்கும். இட் இஸ் ஆல்சோ கால்ட் ரிடக்ஷன் டிவிஷன். பிகேம் குரோமோசோம் நம்பர் இஸ் ரெடியூஸ்டு. இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ரிடக்ஷன் டிவிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா குரோமோசோம் நம்பர் வந்து ரெடியூஸ் ஆகும், அதனால் இந்த ரிடக்ஷன் டிவிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரிடக்ஷன்னா குறையிறது. த செல் இன் விச் மியாசிஸ் டேக் பிளேஸ் இட் டேர்ம்ட் மியோசைட்ஸ். எந்த செல்லில் மியாசிஸ் நடக்குதோ அந்த செல்லுக்கு பேர் மியோசைட்ஸ் அப்படின்னு பேர். இட் ப்ரொடியூஸ் 4 டாட்டர் செல்ஸ் ஃப்ரம் பேரண்ட் செல். 4 டாட்டர் செல் வந்து பேரண்ட் செல்லிருந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். இட் ஹாவ் 2 டிவிஷன், heterotypic, homotypic. First one, heterotypic. The daughter cell resulting from, they are different from parent cell in chromosome number. அதாவது பேரண்ட் செல்லிருந்து வர டாட்டர் செல்லுக்கு அந்த குரோமோசோம் நம்பர் வந்து என்னாகும், டிஃபர் ஆகும். ஒரே மாதிரி இருக்கும்னு மைட்டாசிஸில் பார்த்தோம்ல, அது மாதிரி இல்லாமல் டிஃபர் ஆகும். அதனால தான் ஹெட்ரோடைப்பிக். ஹெட்ரோனா வேறுபடுது. இதில் ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் ப்ரோஃபேஸ் 1. ப்ரோஃபேஸ் 1ல் 5 ஸ்டேஜஸ்: லிப்டோட்டின், சைகோட்டின், ஃபாசைட்டின், டிப்ளோட்டின், டயாகைனசிஸ். இதை ஒன்று வரிசையாக பார்ப்போம். ப்ரோஃபேஸ் இஸ் லார்ஜர் டியூரேஷன் கம்பேர்ட் டு மைட்டாசிஸ். மைட்டாசிஸை கம்பேர் பண்ணும்போது ப்ரோஃபேஸ் வந்து லாங் டியூரேஷனில் நடக்கும். ஃபஸ்ட்டு ஒன் லிப்டோட்டின். The volume of nucleus is increased. நியூக்ளியஸோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். குரோமோசோம் became long and uncoiled. They occur in diploid number. They contain a series of bead-like chromosome. அந்த குரோமோசோம் எப்படி இருக்குன்னா bead-like ஸ்ட்ரக்சரில் இருக்கும். The centrioles divided into 2. அடுத்து சைகோட்டின். 2 homologous chromosome approach each other and begin to pair. The pairing is called synapsis. homologous chromosome என்னாகும், ரெண்டும் பேர் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் சினாப்சிஸ். இந்த பேரிங்க்கு பேர் வந்து சினாப்சிஸ்னு பேர். ஈச் பேர் கண்டைன் maternal and parental chromosome. It is called bivalent. This peculiar stage of association is described as Bohven stage. இந்த peculiar associationக்கு பேர் என்னன்னா Bohven stage அப்படின்னு பேர். Chromosome became shorter and thicker. ஷார்ட் ஆகி திக்கர் ஆக ஆரம்பிக்கும் குரோமோசோம். Nucleolus increase in size. Centrioles move to opposite poles. டயக்ராம் வந்து அடுத்து ஃபாசைட்டின். ஈச் இண்டிவிஜுவல் குரோமோசோம் ஆஃப் bivalent begins to split chromatids. இண்டிவிஜுவல் குரோமோசோம் என்னாகும், bivalent contain 4 chromatids. It termed as tetrad. டெட்ராய்டுனா 4ன்னு அர்த்தம். 4 குரோமாட்டிட்ஸ் இருக்கிறதுனால அந்த டேர்முக்கு என்ன பேர், டெட்ராய்டு. ஹோமோலோகஸ் குரோமோசோம் ஆஃப் பேர் பிகின் டு செப்பரேட் பிட்வீன் தம். ஹோமோலோகஸ் குரோமோசோம் வந்து பேரான குரோமோசோம் என்ன ஆகும், செப்பரேட்டாக ஆக ஆரம்பிக்கும். பட் தே டு நாட் கம்ப்ளீட்லி செப்பரேட்டட். ஆனால் என்ன ஆகாது, கம்ப்ளீட்டாக செப்பரேட் ஆகாது. ரிமைனிங் அட்டாச் டுகெதர் டு அட் மோர் point as indicated X arrangements is called chiasmata. அதாவது குரோமோசோம் வந்து பிரியும் போது என்ன ஆகும்னா ஃபுல்லாக பிரியாமல் செப்பரேட் ஆகாமல் ஒரு சில பாயிண்ட்ஸில் மட்டும் என்ன ஆகும், ஜாயிண்ட் ஆகிருக்கும். அது வந்து எப்படி இருக்கும், அந்த ஷேப் எப்படி இருக்குன்னா எக்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸில் இருக்கும். அதுக்கு பேர் தான் சியாஸ்மெட்டா. குரோமாட்டிட் பிரேக் அண்ட் ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன் டேக் பிளேஸ். குரோமாட்டிட்ஸ் என்னாகும், பிரேக் ஆகி ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன் வந்து நடக்கும். அதுக்கு பேர் என்னென்னா கிராசிங் ஓவர் அப்படின்னு பேர்.
அடுத்தது டிப்ளோட்டின். ஹோமோலோகஸ் குரோமோசோம் repel each other. They separate from each other. ஹோமோலோகஸ் குரோமோசோம் என்னாகும், ரெண்டு சைடும் அப்படியே இழுத்துக்கிட்டே வரும், ரெண்டு என்ன செப்பரேட் ஆகும். த எண்ட் ஆஃப் திஸ் ஸ்டேஜ் சியாஸ்மேட்டா பிகின் டு மூவ். இந்த சியாஸ்மேட்டா முதல் மேலே பார்த்தோம் இல்லையா, பேசைட்டினில் சியாஸ்மேட்டா பார்த்தோம்ல, அதுதான். அது என்னாகும், பிகின் ஆக ஆரம்பிக்கு, இது மூவ் ஆக ஆரம்பிக்கும். அந்த சியாஸ்மேட்டா வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் என்னென்னா டெர்மினேஷன். இது டயக்ராம், இது டிப்ளோட்டினோட டயக்ராம். நியூக்ளியர் மெம்பரைன் வந்து டிஸப்பியர் ஆக ஆரம்பிக்கும், நியூக்ளியோலஸும் வந்து டிஸப்பியர் ஆக ஆரம்பிக்கும். அடுத்தது டயாகைனசிஸ். டெர்மினேஷன் இஸ் கம்ப்ளீட் திஸ் ஸ்டேஜ். டெர்மினேஷன் என்னாகும், இந்த ஸ்டேஜில் கம்ப்ளீட் ஆகிடும். த நியூக்ளியோலஸ் பிகின் டு டிஸப்பியர். நியூக்ளியோலஸும் டிஸப்பியர் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து நியூக்ளியர் மெம்பரைன் பிகின் டு டிஸப்பியர். ஸ்பிண்டில் ஃபைபர் அப்பியர் இன் சைட்டோபிளாசம். ஸ்பிண்டில் ஃபைபர் என்ன ஆக ஆரம்பிக்கும், அப்பியர் ஆக ஆரம்பிக்கும் சைட்டோபிளாசத்தில். அடுத்தது மெட்டாஃபேஸ் 1. இவ்வளோ நாளை பார்த்தது நம்ம ப்ரோஃபேஸ் பார்த்தோம், இப்போ மெட்டாஃபேஸ். The spindle fiber are well developed. Chromatids of each chromosome do not separate. Centromere does not divide. சென்ட்ரோமீர் மட்டும் என்ன ஆகாது, டிவைட் ஆகாது மெட்டாஃபேஸில். அடுத்தது அனாஃபேஸ் 1. The homologous chromosome move towards opposite pole of the cell. ஹோமோலோகஸ் குரோமோசோம் என்ன ஆக ஆரம்பிக்கும், ஆப்போசிட் போல் நோக்கி நகர ஆரம்பிக்கும். When separated in each chromosome, the sister chromatids connected by the centromere. அது மாதிரி செப்பரேட் ஆகிற குரோமோசோம் வந்து குரோமாட்டிட்ஸ் மூலமாக கனெக்ட் ஆகிருக்கும். அதுக்கு பேர் என்ன, சென்ட்ரோமேர். திஸ் ஸ்டேஜ் இஸ் கால்ட் டயட். அடுத்தது டெலோஃபேஸ். த haploid number of chromosome after reaching pole became uncoiled and elongated. ரீச் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஹேப்ளாய்ட் குரோமோசோம் என்ன ஆக ஆரம்பிக்கும், அன்காயில் ஆகி எலாங்கேட் ஆக ஆரம்பிக்கும். நியூக்ளியர் மெம்பரேன் அண்ட் நியூக்ளியோலஸ் ரீஅப்பியர் அண்ட் 2 daughter நியூக்ளியை ஃபார்ம்டு. அது எலாங்கேட் ஆனவுடனே நியூக்ளியர் மெம்பரேனும் நியூக்ளியோலஸும் திரும்பி அப்பியர் ஆக ஆரம்பிக்கும். அந்த 2 daughter நியூக்ளியை வந்து ஃபார்ம் ஆக. அடுத்தது சைட்டோகைனசிஸ் 1. ஆஃப்டர் கேரியோகைனசிஸ் சைட்டோகைனசிஸ் அக்கர் அண்ட் 2 haploid cells formed. Haploid cell வந்து இதில் ஃபார்ம் ஆகிடும். இன் சம் கேஸ் டெலோஃபேஸ் மே நாட் அக்கர். ஒரு சில இதில் டெலோஃபேஸே நடக்காமல் அனாஃபேஸே என்ன ஆகிடும், ஹோமோடைபிக் டிவிஷனை லீட் பண்ணும். அடுத்து ஹோமோடைபிக் டிவிஷன் ஆர் செகண்டரி மைட்டாட்டிக் டிவிஷன். த டிவிஷன், இது அடுத்த டைப்பு ஹோமோடைபிக். திஸ் டிவிஷன் டாட்டர் செல்ஸ் ஆர் சிமிலர் டு பேரண்ட் செல். பேரண்ட் செல் மாதிரியே டாட்டர் செல்லும் இருக்கும். அதுதான் ஹோமோடைபிக். மொதல் பார்த்தது ஹெட்ரோடைபிக்ங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்தது ப்ரோஃபேஸ் 2. த குரோமோசோம் அப்பியர் வித் 2 chromatids. சென்ட்ரியோல்ஸ் மூவ் டு ஆப்போசிட் போல். சென்ட்ரியோல்ஸ் என்ன ஆக ஆரம்பிக்கும், ஆப்போசிட் போலை நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்கும். தே ப்ரொடியூஸ் ஆஸ்டர்ஸ். ஆஸ்டர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதோ இங்கே பார்த்துருக்கோம் இல்லையா, இதுதான் ஆஸ்டர்ஸுங்கிறது. இந்த ஸ்பிண்டில் ஃபைபர் ஆர் ஃபார்ம்டு பிட்வீன் தி சென்ட்ரியோல்ஸ். த நியூக்ளியர் மெம்பரேன் அண்ட் நியூக்ளியோலஸ் டிஸப்பியர். நியூக்ளியர் மெம்பரேனும் நியூக்ளியோலஸும் டிஸப்பியர் ஆக ஆரம்பிக்கும். அடுத்தது மெட்டாஃபேஸ் 2. 2 chromatids of chromosome separate by division of centromere. அது குரோமோசோம் வந்து எப்படி செப்பரேட் ஆகிருக்கும், அதோட டிவிஷன் ஆஃப் சென்ட்ரோமீரில் செப்பரேட் ஆகும். ஸ்பிண்டில் ஃபைபர் அட்டாச் டு சென்ட்ரோமீர். இந்த ஸ்பிண்டில் ஃபைபர் தான் என்ன பண்ணியிருக்கோம், அட்டாச் பண்ணியிருக்கோம் சென்ட்ரோமீரை. அடுத்தது அனாஃபேஸ் 2. த குரோமோசோம் மூவ் டுவர்ட்ஸ் போல்ஸ் டியூ டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபைபர்ஸ். குரோமோசோம் என்ன எப்படி மூவ் ஆகும், த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபைபர். கன்ஸ்ட்ரக்ஷன்னா இந்த சுருங்கி விரிதல்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இந்த ஃபைபர் வந்து அப்படி சுருங்கி விரியும் போது அது மூவ் ஆக ஆரம்பிக்கும். அடுத்தது டெலோஃபேஸ் 2. டாட்டர் குரோமோசோம் அண்ட் காயில். டாட்டர் குரோமோசோம் வந்து காயில் ஆகாமல் எலாங்கேட்டடாக இருக்கும். நியூக்ளியர் மெம்பரேன் சரவுண்டட் குரோமோசோம். குரோமோசோமை சுற்றி நியூக்ளியர் மெம்பரேன் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். நியூக்ளியோலஸ் வந்து ரீஅப்பியர். நியூக்ளியோலஸ் வந்து ரீஅப்பியர் ஆகும். அடுத்தது சைட்டோகைனசிஸ் 2. இட் அக்கர் ஆஃப்டர் நியூக்ளியர் டிவிஷன் அண்ட்
2 cell formed from haploid daughter cells. இந்த நியூக்ளியர் டிவிஷன் முடிஞ்ச உடனே 2 செல் வந்து ஹேப்ளாய்ட் டாட்டர் செல்லாக நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ரிசல்ட்டிங் ஃபார்மேஷன் 4 cells with haploid number of chromosome. ரிசல்ட் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4 செல் கிடைக்கும். ஹேப்ளாய்ட் நம்பர் ஆஃப் குரோமோசோம் நம்மளுக்கு ஹேப்ளாய்ட் நம்பர் ஆஃப் குரோமோசோம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளோ.